தேவன் சொல்லுகிறார், பேதுருவே நீ இவைகளை அடித்து புசி. 13 வாசிங்களா? 10:13 வாசிங்களா? அல்லாமலும் பேதுருவை எழுந்திர அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. தேவ சத்தத்தை கேட்கிறார். இது ஆதி திருச்சபையின் அனுபவம். ஆனால் முடிவான காலத்தை சார்ந்த ரட்சிப்பு இருக்கே, அந்த ரட்சிப்புக்கு உரியவர்களுடைய வாழ்க்கை. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவேல், ஹல்லேலூயா, இடத்துல வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இறைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இரண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும் என்ற அந்தி கிறிஸ்துவின் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்ற அந்த நாளை சகிக்கிறவன் யார்? தானியேல் 12:1 1 வசனங்களின்படி இதுவரைக்கும் நடந்திராத நடக்காது மறந்த நாளை சகிப்பவன் யார் என்ற அந்த கொடிதான அந்தி கிறிஸ்துவின் நாள், அதை பயங்கரமான நாள் என்று யோவேல் தீர்க்கனை கொண்ட ஆண்டு எழுதுகிறார். அந்த நாட்களிலே 2ஆம் வசனத்தின்படியாய் அது இருளும் அந்தகாரமுமான நாள், மப்பும் மந்தாரமுமான நாள். இதையே சகரியா 14ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்களேன். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். மார்க் 13ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. மார்க் 13:35 வாசிங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். 24ஆம் அதிகாரம் 42 முதல் வாசிங்களேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால்
21, 22 வாசிங்களேன். மத்திய 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளை தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல. பாருங்க, விடியற்காலம் வர்றதுக்கு முன்னே விடியற்கால வெளுப்பு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விடியற்காலம் வர்றதுக்கு முன்னாடி என்ன காலமா இருக்கு? இருண்ட காலம், இருள். அதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம், 7 வருட ஆட்சி. ஆக விடியற்கால வெளுப்பு, பர்வதங்கள் என்றால் ஜனங்கள், பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்கள் உண்டாவதும் இல்லை. நீங்க தாவீது சொல்றார் 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்களே. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு விடியற்காலத்து கற்பத்தில் வாசிங்க. விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். உமக்கு ஒரு யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். யௌவன ஜனம், யௌவனம் அப்படின்னா வாலிபர்கள், வாலிபர்களை போன்றவர்கள், இந்த ஒரு சொத்துவத்தை உடையவர்கள் விடிய காலத்தில் பிறக்கும் ஒரு யௌவன ஜனம், ஒரு யுவாதிகள். யுவா என்றால் மலையாளத்தில் யுவா என்றால் வாலிபன், யுவாதிகள் என்றால் வாலிப பெண்கள். ஒரு யௌவன ஜனம், யுவாதி ஜனம் பிறக்கும். ஒரு போர் வீரர்கள் தள்ளாடுகிற காலத்தில் தாவீதை போல பலசாலியாவான். அதுதான் பலத்த ஜாதி என்று தாவீது சொல்லுகிறார். இது எப்போ உண்டாகுங்க? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்ட அந்த ஜனம் முன் ஒரு காலத்தில் உண்டானதும் அல்ல, இனி தலைமுறை தலைமுறையாக வருகிற வருஷங்கள் உண்டாவதும் அல்ல என்று சொல்லிதான் அதுக்கு பின்னாடி சொல்றாரு. அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் ஜனங்களுக்கு முன்பாக கருகி போம். அவைகள் பராக்கிரமசாலிகளை போல ஓடும், யுத்த வீரரை போல மதிலேறும், வரிசைகள் பெசகாமல் ஒன்று தந்தன் அணியிலே சொல்லும், ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்று தந்தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம் படாமற் போகும். அவை பட்டணம் எங்கும் செல்லும், மதில் மேல் ஓடும். அதான் மறுரூபங்க. தெருவழியா போவாங்க, திடீர்னு மதில் மேல் ஏறுவாங்க. முதல் 3 ஆண்டு காலம் எல்லாம் மறைவிடத்தில் வைத்து முதல் சபையின் 5 விதமான ஊழியர்கள் மறுமடைந்த நிலையிலே யோவான் சுவிசேஷம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசித்தோம் என்றால், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். காரணம் மறுமடைந்த நிலை. அந்த உபத்திரவ காலத்துலங்க மணவாட்டி சபையுள்ள 5 விதமான ஊழியர்கள் மறுரூபம் அடைந்து அந்தந்த பகுதியில் உள்ள மறைந்திருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள்
மறுவ நிலையிலே கடைகளுக்கு சென்று அங்கே இருக்கிற ஆகாரம், பழங்கள், தண்ணீர், உபத்திரவத்தின் அப்பம், தண்ணீர் இவிலே அந்த 5 மணி ஊழியர்களும் எடுத்துக்கொண்டு வந்து தெருவழியா போவாங்க. இப்போ பேதுரு தெருவழியா வருகிறார். முன்னே தூதன் வர, அவர் பின்னே பேதுரு வர, 4 வகையான போர் வீரர்கள் காவல் காத்து கொண்டாங்களா, அவங்க கண்களுக்கு மறைவாக வந்தார். தேவன் அழைத்து வந்த அதுபோல தெருவழியாய் போவாங்க. பலகனி, அதாவது சோர் மேல் நடப்பாங்க. பலகனி வழியா, பலகனினா ஜன்னல் வழியா இறங்கி உள்ளுக்கு வருவாங்க. அங்கே மறைந்திருக்கிற மணவாட்டி சபையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அப்பமும் தண்ணீரும் அவங்க எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. கடைக்கார உட்கார்ந்துருப்பான், இவங்க போய் தண்ணீர் அப்பத்தை எடுப்பாங்க. இது கதை இல்லைங்க, தேவனுடைய சத்தியம். விடியற்கால வெளுப்பை போல ஒரு பலத்த ஜனம் எழும்பும், ஒரு யௌவன ஜனம் எழும்பும். அந்த பரிசுத்தவான்களில் தேவ ஆவியானவர் நடப்பிக்கிற வல்லமையான காரியங்கள், அதைத்தான் எபிரேயர் 2:4 பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினால், பகிர்ந்தளிக்கப்பட்ட வரங்களினாலே வல்லமையான மகிமையான பலத்த செயல் செய்வதற்குரிய அதற்குரிய ரட்சிப்பை அடைந்தவர்கள். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தம் சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார். இவர்களுக்கு முன்பாக தேவன் செல்வார், தூதர்கள் வருவார். தேவ தூதர்கள் இவர்கள் ஒன்றரை கலந்து கொண்ட அனுபவங்க. போன வாரத்துக்கு முதல் வாரங்க நான் கடுமையான ஒரு ஜெப வேலைங்க. அது அந்த வேலையில அதாவது அவனுடைய பொல்லாதனுடைய சேனை அவ்வளவு கொடூரமாக போராட வர்றான், சேனையா வர்றான். போராடுவதற்கு அடியான் ஆண்டவரே, அடியானை சுற்றி நான் பார்க்கிறேங்க. உண்மையிலே நல்ல சம்பவம். ஒரே இருளுங்க. எப்பவும் ஜபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஒளி சுற்றி சுற்றி வரும், அந்த அறை முழுவதும் இருக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவன் சேனையா வர்றான் போராட. அசுசி அருவருப்புமான தோற்றத்தில் அந்த ஆவிகள் வர்றான். அடியான் பார்த்தால் ஒரே இருள், நாற்றம், துர்நாற்றங்க. புரிந்து கொண்டேன் நிலவரத்தை. அருமையரட்சர் நோக்கி மண்டாடினப்படுது. நான் சொல்லுவதற்கு சர்வத்தின் அதிபதி சாட்சிங்க. அவன் திரளான அசுத்த நாய்கள் கூட்டம் வர்றான். ஒரே ஒரு தூதனுங்க. அவர் தோற்றத்தை பார்த்தா பலத்த வீரன். இந்த ஹைட்டுக்கு மேல ஒரு ஹைட்டுங்க, உரிய பட்டைங்க. அவர் பார்த்தா இந்த மூக்கு அப்படி கிளி மூக்கு மாதிரி இருக்குங்க. கண்கள் ரெண்டும் அக்கினி பழமுங்க. அவருடைய கண்கள் அக்கினி பழம் வருதுங்க. அவர் என்ன செய்தாரு, நாவில் நடப்பித்து வந்தான் பாருங்களேன். அவனை பிடிச்சாருங்க. பிடிச்ச அடியான் முன்பா நின்று, இவன் தான் இவளுக்கு காரணம் என்று இழுத்து கொண்டு வராரு. அந்த ஆவி என்ன செய்யறா, அந்த அசுத்தாவுடைய கேப்டன், யோ நானும் அல்ல அவங்களா வந்துட்டாங்கன்னு சொல்றான். விடல, ஒரே ஒரு தூதன் தாங்க. அவனை இழுத்து கொண்டு போய் அவன் சுத்தமா உட்கிட்டார். எதுக்கு சாட்சி சொல்றேன்னு சொன்னா, பலத்த சேனைகளின் அதிபதி நம் தேவன் கர்த்தர் தாமே தம் சேனைக்கு முன்பாக சத்தமிடுவார்.